மறுபடியும் அந்த பக்கம் போனேன் உங்க அண்ணன் இந்த உலகத்தை விட்டே போயிடுவான். அண்ணன் ஆமாடா, ஊருக்காக நீ தியாகம் பண்ணினா அதுல வர்ற பெருமையில எனக்கு பங்குண்டு. உன்னையே நம்பி இருக்கிற ஜனங்களை நீ ஏமாத்தின, அதனால வர்ற சிறுமையிலையும் எனக்கு பங்குண்டு. நான் பெருமையோட வாழத்தான் ஆசைப்படுறேன். போய் படு. ஓம் கணபதியம் பவாமஹே கவிம் கவினாம் உபமஸ்ரவஸ்தவம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பத ஆனிஷண்வன் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதக சரண்யே த்ர்யம்பகே தேவி நாராயண நமோஸ்துதே. தாமக்னிவர்ணாம் தபசா ஜலந்திம் வைரோஜனியம் கர்மபலேடு கிருஷ்டாம் துர்காம் தேவீகம் சரணமகம் பிரவர்த்தே சுதரசிதரசே நமः. மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்ராமி சுபகே துஞ்சீவ சரதாம் சதம். எனக்கும் எங்க அத்தானுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம், கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம் கண்களில் தெரியுது தெளிவாக. வானப்பட்டு மேகம் காதல் தட்டி ஏறி ஆடட்டும் ஓடட்டும் ஆனந்தம் பாடட்டும் கண்ணே. கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம். மானசீகமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு மணமகளா முன்னாடி நமஸ்காரம் பண்றேன். என்ன தீர்க்க சுமங்கலியா இருன்னு ஆசீர்வாதம் பண்ணுமா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? பெண்ணுங்கிற வார்த்தைக்கு முழுமையே அவ கழுத்துல தாலி இருந்ததுதான் பூரணமாகுது. அம்மா, எனக்கு அம்மா அப்பா ஊரு உறவு எல்லாமே நீ ஒருத்திதான். இந்த மங்கள தாலிய நான் கட்டிக்கிட்டதுக்கு காரணமே உடமைய பறி கொடுத்தாலும் உரிமையை விட்டு கொடுக்கலன்னு ஊருக்கு ஊர்ச்சிதம் பண்ணிட்டான். இத பாருமா, நான் செஞ்சுக்கிட்ட இந்த கல்யாணத்துக்கு நீதான் சாட்சி. நீ என் ஆசீர்வதிச்சே தெரியும். ஏன் தாத்தா அழறீங்க? ஓஹோ, சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு போறப்போ எல்லாரும் ஆனந்த கண்ணீர் விடுவாங்களே, அந்த மாதிரியா தாத்தா? அடனே மறந்துட்டேனே, நேரமாச்சே. அத்தான பாக்கணுமே. நான் வரேன் தாத்தா. அவன் என்ன செய்யறான்? ரெடி ஆகிட்டு இருக்காரு. இந்தாங்க, நீங்க வந்தவங்களுக்கு கவனிங்க. ஏன் அப்படி பாக்குறீங்க? என்ன வான்னு கூட சொல்லக்கூடாதா? ஓஹோ, பூஜை வேளையில கரடி பூந்தா போல கல்யாண வீட்டுல வாணி பூந்துட்டாளேன்னு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க பெரியத்தா. உங்களுக்கு வாக்குல சத்தியம் வாழறாப்பல எனக்கு என் பெண்மையில சத்தியம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஏன் பெரியத்தா,
கல்யாண விஷயத்துலதான் ஏதோ காரணமா முடிய மாட்டீங்க. சரி, அதுக்காக என்னையே கல்யாணத்துக்கு கூப்பிடல? மறந்துட்டீங்களா இல்ல வெறுத்துட்டீங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதே நான் கல்யாண பொண்ணா இருந்தப்போ முதல்ல புது துணியோட ஓடோடி வந்து உங்களை பார்த்தனே. ஆனா நீங்க இதுலயே புரியுது இல்ல, நம்ம 2 பேர்ல யாருக்கு உண்மையான பாசம். அடடா, சந்தனத்தை சர்க்கரையோட கலந்துட்டீங்களே. சந்தனத்துக்கு வாசனை மட்டும்தான் இருக்கு, சுவை இல்ல. சர்க்கரைக்கு சுவை மட்டும்தான் இருக்கு, வாசனை இல்ல. கௌரிய குமரனோட சேர்த்த மாதிரி சேர்த்துட்டீங்களே. நாளைக்கு காலையில கல்யாணம், அதுக்கப்புறம் குமரத்தான நான் பார்க்கவும் முடியாது, பார்க்கவும் கூடாது. அதனால இப்ப ஒரே ஒரு தடவை அத்தானை பார்த்துட்டு வந்துடுறேன். பயப்படாதீங்க பெரியத்தா, நீங்க போட்ட சத்தியங்கிற வேலைக்கு அந்த பக்கம் நின்னுதான் பார்ப்பேன். நேரமாச்சுப்பா, மனசு திடப்படுத்துக்க. நம்ம வீட்டுல நாங்க பெரியவங்களா இருந்து நடத்துற முதல் கல்யாணம்ப்பா. இங்க பாரு, ஊர்வலத்துக்கு நேரமாச்சு, இந்த ரகைகளை போட்டுக்கிறியா? வாலிகையே புரிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் எனக்கு எதுக்கு? இப்படி எல்லாம் பிடிவாதம் பிடிப்பேன்னு தெரிஞ்சுதான் நானே வந்திருக்கேன். குமரத்தா, இனிமே இந்த வாணிய நினைச்சு நீ குழம்பவே கூடாது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. வாணி? ஆமா, மகமாயி சன்னிதானத்துல காத்து வச்ச முகூர்த்தத்துல எனக்கு நானே தாலி கட்டிட்டேன். நீதான் எனக்குள்ள நினைச்சிருக்கியே. இது பாரு, துக்கம், கோபம், வேகம் எல்லாம் கொஞ்ச நேரம் தான். எல்லாத்தையும் மறந்துட்டு கலகலப்பா இருக்கணும். எனக்கு தெரியும், என்ன தவிர நீ யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன்னு. எங்க பாத்தியா, இதானே கூடாதுங்கிறது. போட்டுக்கோ. ஐயா, ராஜா மாதிரி இருக்கேயா. கண்ணு பற்ற போது வெச்சு போட்டு வைக்கிறேன். இந்த போட்டுக்க. நான் சொல்றேன்ல, இது வரைக்கும் உன்னை ஒரு குழந்தையா பார்த்தேன். உனக்கு தாயா தோழியா பல விதத்துல இருந்தேன். இப்ப உன்னை ஒரு தெய்வமா பார்க்கிறேன். ஐயா, தெய்வமா பார்க்கிறேன். இத பாரு, உனக்கு இந்த வாணி மேல உண்மையிலேயே பிரியம் இருந்தா அந்த பொண்ணு கௌரியோட நீ பிரியமா நடந்துக்கணும். அவ கல்யாணமாகி கண் கரையினா அந்த பாவம் என்னத்தானே சேரும். அது உன்னால தாங்க முடியுமா சொல்லு? அதனால நீ கௌரியோட எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். பெற்று பல வருஷங்களா வளர்த்த பொண்ணு தார வார்த்தை கொடுக்கிறப்போ ஒரு தாய் தகப்பன் எந்த மனநிலையில இருப்பாங்களோ அதே நிலையில தான் நான் இருக்கேன். கல்யாண கோவிலில் தெய்வீக கலசம்.
என் உடமைய சத்தியத்தோட கையில ஒப்படைக்க போறேன். வாயா வா. கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம், கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம், கண்களில் தெரிந்தது தெளிவாக. வானப்பட்டு மேகம் ஞானத்தட்டில் ஏறி ஆடுது ஓடுது ஆனந்தம் பாடுது கண்ணா. கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம். சொந்தத்தின் வேதனை கண்ணா. கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம். மங்களம் நீந்தும் குங்குமச்சாந்து மல்லிகை மலர் மாலை கண்ணீரிலே, கைகளில் காப்பு கால்களில் வெள்ளி, கனிவுறு தலைப்பாதை வெந்நீரிலே. இன்ப மணநாள் ஒன்று துன்பத் திருநாள் என்று, இன்ப மணநாள் ஒன்று துன்பத் திருநாள் என்று, அது தெய்வத்தின் சோதனை சொந்தத்தின் வேதனை கண்ணா. கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம். இத்தனை நாள் அவர் போட்டதான் நான் எடுத்தேன். நீ பத்தியா நான் போட்டது அவர் எடுக்கிறாரு. இங்கதாயா சோசியலிசம் இருக்கு. சோசியலிசம் கட்சி கட்சி எல்லாம் இங்க பேசிக்கிட்டு இருந்தா கண்ணு முடிய தோண்டி போடுவேன். என்னது காரடா? கார் எடுத்துட்டு உண்மையிலே போட்டேன். என் மேலே போட்டியா? நேரம் வரலையே. இந்தாங்க. தேங்க்யூ. சாப்பிடுங்க. இதுல எனக்கு கொஞ்சம் தருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஓ, ஐம் டெரிபிளி சாரி. நீங்க சொல்லவே இல்லையே. வாங்க. உட்காருங்க. இந்தாங்க. சாப்பிடுங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்க கண்ணே நம்ம மேல பற்றும் போல இருக்கு. நம்ம 2 பேரும் நல்ல ஜோடி பொருத்தமா. ஒரே புளிப்பா இருக்கு. பேச மாட்டீங்களா? ஓ எஸ், பேசுவேனே. என்ன பேசணும்னு சொல்லுங்க, பேசுறேன்.
உங்களுக்கு என்ன பேசணும் தெரியாதா? என்ன பேசணும்னு தெரியும், ஆனா யாருகிட்ட எங்க எப்படி பேசணும்னு ஒண்ணு இருக்கே. நான் உங்க மனைவிங்க. நீங்க என்ன விலை கொடுத்து வாங்கின முதலாளி. முதலாளியா? என்ன கேட்டு காலையில கலகலப்பா இருந்தீங்க, இப்ப இப்படி மாறிட்டீங்க. வெளி உலகத்துல உங்ககிட்ட நான் சிரிச்சுதான் ஆகணும், உங்களுக்கு புருஷனா நடிச்சுதான் தீரணும். உங்களை அடையணுங்கிறதுக்காக நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை இருக்கிறதுனாலதான் தப்ப யார் வேணா யாருக்கு வேணா செய்யலாங்கிற ஒரு துணிச்சல் வந்துடுது. நீங்க சாதிக்கிறது மூலமா இந்த ஒருத்தரை பாதிக்க வைக்கிறீங்கிறத மனசுல இருக்கணும். நான் யாருக்குமே கெடுதல் நினைக்கலைங்க. நினைக்கல நினைக்கல நினைச்சு பார்க்கவே முடியாத துரோகத்தை செஞ்சு விட்டீங்க. எங்க அண்ணன் கொடுத்த சத்தியத்தை உங்களுக்கு சாதமாக்கிட்டு வாணியோட வாழ்க்கையே அழிச்சிட்டீங்களே. வாணியா? யாரு? யாரா? கோவில்ல தட்டி விட்டு அவமானப்படுத்தினீங்களே, அவ என் முறை பொண்ணு. அவளை பழி வாங்கிட்டீங்களே. இல்ல, எனக்கு தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியும். தெரியாம நடந்து போன தவறுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. ஒரு கை குறையுத. அதான் நான் இருக்கேன்னு போடுங்க. நீங்களா? பரவாயில்ல போடுங்க. ஜோக்கர் வந்து பாசமா மாத்திட்டு. ஜோக்கர் இல்ல, இது ராஜா. ஆடல ஜோடியே சேரல, அப்புறம் எங்க இருந்தாரு? தம்பி தம்பி, கல்யாணம் எல்லாம் நல்லபடி முடிச்சு போச்சு. பொண்ணு மாப்பிளைய மறுபடியும் அழைக்கிறது நம்ம வீட்டு பழக்கம். மாமா, எஸ் பிளீஸ். நம்ம வழக்கம் எப்படி? ஹனிமூன் தான். 50,000 60,000 கையில் எடுத்துட்டு வேண்டியது. இந்த பக்கம் ஹவாய், அந்த பக்கம் சுவிட்சர்லாந்து, எங்கேயாவது பறந்து போக வேண்டியது. நிலவை பார்த்தோன்னே பட்டுன்னு கீழே இறங்கி தெரிஞ்சா 2 பாட்டு பாடி ஓடி ஓடி பிடிக்கணும். அவ்வளவுதான். வெல், அப்ப நம்ம வழக்கப்படியே செஞ்சிருங்க. ஓகே கௌரி. சம்பந்தி, தாம்பூரத்தை எடுத்துக்கிட்டு. புரியல? நம்மள போன்னு சொல்றேன். வாணி, பெரியத்தா வந்திருக்கம்மா. வாங்க. வாணி, ஊர்ல யாரு தப்பு செஞ்சாலும் அவங்கள கண்டிச்சு தண்டனை கொடுக்க வேண்டிய எனக்கே ஏமா இப்படி ஒரு தண்டனை? கேள்வியா வாழாரு எனக்கு பதில் சொல்ல தெரியலையே பெரியத்தா. என் கண் முன்னால நீ இப்படி இருக்க கூடாது வாணி. ஏ, நான் இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கோ உங்க ஊருக்கோ ஏதாவது கஷ்டமா இருக்கா பெரியத்தா? இல்ல உங்க சத்தியத்துக்கு இடைஞ்சலா இருக்கேனா? நான் தான் உங்க தம்பியை பார்க்கறதே இல்லையே. ஓ, பார்க்கலனாலும் நினைக்கிறேனே, அதுக்கு தண்டனை உண்டுன்னு சொல்றீங்களா? நான் இருக்கிறது உங்களுக்கு இடைஞ்சலன்னா இந்த ஊரை விட்டே, ஏ இந்த உலகத்தை விட்டே தாயே, ஓடி ஆடி விளையாடுற பொண்ணு அவன் பக்கத்திலேயே உட்கார வச்சுட்டேம்மா. அவளுக்கு எந்த குறை வராம நீ தான் பாத்துக்கணும். பசல் ரெடி.
கௌரி அம்மாளோட பண்ண நிர்வாகத்தை இந்த பத்திரத்து மூலமா கௌரி அம்மாளோட கணவர் திருவாளர் குமரன் அவர்கள் தான் பார்த்துக்க முடியும். இந்த பவரப்பட்டாணி மூலமா உங்க நிர்வாகத்துல யாரும் தலையிட முடியாதுங்கிற தனி நிபந்தனை இருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நீங்க ஒரு கையெழுத்து போடுங்க. ஒரு சாட்சி கையெழுத்து போடப்பா. மாமா, இதோட மத்த டூப்ளிகேட் சாவைகளையும் கொடுத்துட்டா நல்லது. அது வந்து சொக்கா, ஏன் முழிக்கிற? இடுப்புல வச்சிருக்க எடுத்து கூட. இனிமே நீங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். இது வரைக்கும் பார்த்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து ரெடி பண்ணி வைங்க. In about 2 days அதெல்லாம் பார்த்து பைசப்போம். I want to check up. Okay? நாக்காரி பார்த்து பெருமூச்சு விட்டு என்ன பிரயோஜனம்? ஏன் வக்கீல சொல்றதானே? அவுட் ஹவுஸ் நல்ல ஆசிரமமா இருக்குது, ஈஸ்ட் சேர்லாம் இருக்குது, போய் சாஞ்சிட்டு சொல்ல வேண்டியதானே? ஈஸி சேர்ல சாஞ்சுக்காம ஏறி நிப்பாரா? நான் நாடிக்கு நாடி தட்டி பாக்குறவன்டா. உன்னை ஏன் விட்டு வச்சிருக்க தெரியுமா? உன் மாதிரி வெறும் பையோட மோதுனா எனக்கு தாண்டா அகௌரவம். ஜாக்கிரதை. என்ன ஏன்டா என் மேல? ஏன் வக்கீல அவுட் ஹவுஸ்லயாவது இது நினைக்கின்றீங்க? சாக்கடை தண்ணி எங்க போனா என்ன? இந்த வீட்டு ஊஞ்சல் கூட கிரிச்சு கிரிச்சுன்னு சத்தம் போடாம வாணி வாணி சத்தம் போடுதியா? வாணி, என்கிட்ட துணிச்சலோட வாயாடி வம்பு பண்ண ஒரே பொண்ணு நீதான். நீ போகும்போதே உங்க பெரியத்தானுடைய சிரிப்பையும் எடுத்துட்டு போயிட்டியா? நான் உன் வாழ்க்கையை மட்டும் அழிச்சேன். என் மகிழ்ச்சி, சந்தோஷம், கலகலப்பு எல்லாத்தையும் நானே அழிச்சுக்கிட்டேன். நீ விளக்க வச்சுட்டு போயிட்ட, நான் தான் ஒளிய பிரிச்சுட்டனே. அப்புறம் எப்படி இந்த வீட்டுக்குள்ள வெளிச்சம் இருக்கும்? என் மனசு மாதிரி ஒரே இருட்டாதான் இருக்கும். போ. மடையா மடையா, இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? நீ செஞ்ச தப்பு தானே? நீ செஞ்ச தப்புதான். இதோ இந்த இடத்துல தானே, இந்த இடத்துல தானே 10 பேருக்கு முன்னால என்ன நிக்க வச்சு உன் தம்பியை கடத்திக்கிட்டு போய் கோயில்ல தாலி கட்டிக்குவேன்னு சொன்னா. அடே, ஒரு சின்ன பொண்ணுக்கு என்ன தைரியம், என்ன தைரியம்! அந்த தைரியம் எனக்கு இல்லையே. நான் கோழை ஆயிட்டேனே. தப்பு என்னதில்லம்மா, தப்பு என்னதில்லை. சத்தியங்கிற விலங்க நானே மனசுக்கு போட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பாப்பா, காதலோட பிரிவு எப்படி இருக்குமோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனா பாசத்தோட பிரிவு ஐயோ தாங்க முடியல. என்னால தாங்கவே முடியல. என்ன அப்படி பாக்குறேன்? என்னடா தனக்கு தானே புலம்பிக்கிட்டு இருக்கானேன்னு பாக்குறியா? இதையே நீங்க தூக்கத்துல பேசும்போது நான் அப்படித்தான் நினைச்சேங்க. இப்ப முடிச்சுக்கிட்டே நீங்க பேசுறதை பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்க. வேற என்ன செய்ய சொல்றேன்? என் குமரல நான் யாருகிட்ட கொட்டி அழுவுறது? எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக்க வேண்டியது. ஐயோ, வாழ வேண்டிய பொண்ண வாழாம செஞ்சுட்டே. வாங்க. என்ன தொந்தரவு பண்ணிட்டேன் போல இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொஞ்சாதிக்கு நானும் ஜாலியா பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நான் பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன எங்க நீங்க? உங்க தம்பி உங்களை வச்சனா? யாரு? புது பண்ணையாரா?
என்ன கூப்பிட்டுருக்க மாட்டாரே? உண்மைதான், உங்களை கையோட அழைச்சிட்டு வர சொன்னாரு. அப்படியா? சுகாமி, என் துண்டு கொண்டா. கௌரி, ஏன் இங்க உட்கார்ந்துருக்க? என்ன நடந்தது? அன்னைக்கு உங்ககிட்ட சத்தியத்தை என் பேச்சு திறமையால கட்டுப்பட வச்சு, இன்னைக்கு உங்க தம்பி என் வார்த்தையை வச்சே என்னை கெட்டான நிலைமைக்கு ஆளாக்கிட்டாரு. என்ன சொல்றாரு அந்த பெரிய மனுஷன்? தீ பிடிச்சப்போ ஜனங்களுக்கு நான் கொடுத்த நிலத்தை அவங்க கிட்ட இருந்து திருப்பி வாங்கணும். எங்க இருக்காரு அவர்? என்ன வக்கீல் சார், நிலத்தெல்லாம் திருப்பி கேட்கிறோமே, லீகலா நம்ம பக்கம் சாதகமா இருக்கா? என்ன அப்படி கேட்டீங்க? நிலப்பத்திரத்தை கொடுக்கும்போது ரிஜிஸ்டர் பண்ணியா கொடுத்தோம், இல்ல தானமா கொடுத்தோமா? அனுபவ பாத்தியா தானே கொடுத்தோம். நிர்வாகம் மாறும்போது உடமைய கேட்கறதுல தப்பு இல்லைங்க. நம்ம பக்கம் எனக்கு அதெல்லாம் தெரியாது. நாளை காலக்குள்ள நிலம் என்கிட்ட வந்து சேர்ந்தாகணும். என்னப்பா, உனக்கு என்ன தலையில கோளாரா, இல்ல என்ன அவமானப்படுத்தணும்னே தீர்மானம் பண்ணிட்டியா? என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக ஏப்பா ஊரோட பழிபாவத்துக்கு ஆளாகிற? நீங்க இந்த ஊர் நாட்டாமக்காரர், நான் இந்த பண்ணைக்கு பவர் ஆஃப் அட்டர்னி. அந்த முறையிலேயே பேசுவோம். நிலத்தை திருப்பி கொடுத்தே ஆகணும். நிலத்தை எங்க கிட்டையும் பவரை உங்ககிட்டையும் கொடுத்த அந்த மகராசியை அதை திருப்பி கொடுன்னு எங்க கிட்ட கேட்கலையா? பண்ணையார நாட்டாமக்கார், நான் ஒண்ணு சொல்றேன். இந்த பதவியில நான் இருக்கிற வரைக்கும் நிலங்களை கேட்கத்தான் செய்வேன். வேணா ஒண்ணு செய்ய சொல்லுங்க, இந்த பதவியில இருந்து என்ன விலக்கிட சொல்லுங்க. அதாவது கணவன்கிற பதவியில. ஒன்று நிலம் இல்ல விவாகரத்து, எது சரி எது நல்லதுன்னு தோணுதோ அதை செய்ய சொல்லுங்க. ஆமா, நில பிரச்சனை பொது பிரச்சனை. அந்த நிலத்தை அடையாளத்துக்கான கூட பிறந்த தம்பியை எதுக்கு தொழிற்சீங்க? இது என் குடும்ப பிரச்சனை, நீ சொந்த அவசியம். அதை எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியும். நாட்டாமக்கா, உங்க தம்பி என்னைக்கோ செத்து போயிட்டான். நீங்க பாக்குறது பண்ண மாப்பிள்ளை மிஸ்டர் குமரன், கேர் ஆஃப் மிஸ்ஸஸ் கௌரி. வக்கீல் சார், உங்க பண்ண விட்டு அம்மாவை டிசைட் பண்ண சொல்லுங்க. ஒண்ணு நிலத்தை திருப்பி வாங்கி கொடுக்கணும், இல்ல விவாகரத்து. அண்ணே, என்ன மன்னிச்சிருக்கேன். இந்த சகோதரியோட மஞ்சளும் குங்குமம் கலவை போற நிலைமை ஏற்பட்டிருக்குமா? என்ன சொல்ற கௌரி? அத்தானுக்கு விபத்து ஏற்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காருமா. என் தாலிக்கு பலம் குறையாம இருக்க, உன் தாலிக்காக மகமாயிட்ட போராடி, அது மூலமா நான் சுமங்கலியா இருக்கேன். அவர் அவருக்கு சொன்ன தாலி விதியாவுக்கு பார்த்துடுவா, விதியாவுக்கு பார்த்து. மகமா இருக்காதே, அவ அழ வச்சு வெடிக்க பாப்பாளே தவிர அழிச்சு வெடிக்க பார்க்க மாட்டா. அம்மா, நான் சொன்னாலும் குடும்பம் நடத்தி பார்க்கத்தான் கொடுத்திருக்கிற. அவன் நிச்சயம் கழுத்தினாவது நடந்திருக்கிறது பொறுக்கலையம்மா. அபிஷேகத்தோடு மட்டும் மறுத்து குடிதவளாச்சே, இப்ப உனக்கு உயிர் தேவையா? மகன் உங்ககிட்ட மாங்கி பிச்சை கேட்கிறேன், மடி பிச்சை கேட்கிறேம்மா, மடி பிச்சை கேட்கிறேன். என்ன சிவா, பஞ்சர் ஆயிடுச்சுங்க. எப்படி மாத்து? இல்லீங்களே. எப்படி இல்லையா? இப்ப என்ன செய்வேன்? எப்படி வீட்டுக்கு போவோம்? மகமாயி,
பெரியதா நாள் தடுக்கிறப்ப கூட முகமாய்க்கு எந்த கெடுதலும் வராது. உங்க தம்பி பிழைச்சிட்டாரு. அது சொல்றதுக்கு தானே இங்க வந்தேன். நல்ல வார்த்தை சொன்னம்மா. நம்பினவங்களுக்கு மகமாயி இந்த வார்த்தை தான் உறவை கூட மறந்துட்டு ஊருக்காக சொல்லடி பட்டீங்களே, அந்த ஊரும் உறவும் நல்ல நீங்க என் கூட வாமா. நான் எப்பவும் உங்க கூட தான் இருக்கேன். நீங்க வழியில வாணியை சந்திச்சு என்ன சொன்ன? வாணியோட பிரார்த்தனை படிச்சு மகமாய் மனசரிக்கிட்டா. ஆமா, அவரு கூட வாழ வேண்டியது வாணிட்டா. வாழ வைக்க வேண்டியது என் கடமை. அவளை சௌபாக்கியவதி அத்தான் கூட வாழ வச்சு தீர்ப்பேன். குமரா, 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 மன்னிக்கிறதுக்கு என்ன பாருங்க. நீ அமைதியான எனக்கு மகனை பார்க்கணும் போல இருக்கு. கூட்டிட்டு வரப்பா. இதை கூட்டிட்டு வரேன். கொஞ்சம் விலகுப்பா. விலகு விலகு. என்னாச்சு? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். குமர போச்சுட்டான்னு சொல்லிட்டு தான் வந்தான். என்ன சொல்லுங்க? வாணி இறந்து ரொம்ப நேரம் ஆச்சப்பா. என்ன சொல்றீங்க? நான் பார்த்தேன். என்கிட்ட பேசிட்டு போனா போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாளா? அம்மா, நீ அடங்கிட்டியா அம்மா? பெண் தரப்புன்னா என்னன்னு உலகத்துக்கு புரிய வச்சுட்டு போயிட்டியா அம்மா? இனிமே பெரியத்தான் என்ன வாய் நிறைய கூப்பிட மாட்டியாம்மா? யாரும் அழக்கூடாது. அந்த மாரியாக்காலே என் குடும்பத்துல பொண்ணா பிறந்து வாழ்ந்திருக்கான். நான் செய்த சத்தியமே ஜோதியாகி அந்த ஜோதியில மறைஞ்சு போயிட்டான். என் தெய்வமே, தாயே, மகமாயே, சத்தியம் வாழ, தர்மம் வாழ, யாருக்கு எதுவோ அதை கொடுத்தாள், யாவர்க்கும் பொதுவாய் கதை முடித்தாள் அன்னை. யாருக்கு எதுவோ அதை கொடுத்தாள்.